அனைவருக்கும் இந்நாள் பொன்னாளாக இருக்க இறைவனே வேண்டுகிறேன். நம்ம பார்க்க போகிறது பேஷன் ஃப்ரூட் ஸ்குவாஷ் தான். இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து நல்ல குளிர்காலத்தில் நிறைய காய்க்கும். எனக்கு அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் நிறைய காய்ச்சி கிடந்துன்னு அவங்க எல்லாம் பறித்து என்கிட்ட தந்து ஸ்குவாஷ் ஆக்கி வச்சுக்கோங்கன்னு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஃப்ரூட்டை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த ஸ்குவாஷ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம சோடா கலந்தும் குடிக்கலாம், அதே மாதிரி தண்ணி கலந்தும் குடிக்கலாம். இந்த மாதிரி சீசன் டைமில் நம்ம ஸ்குவாஷ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா நல்ல சூடு சமயத்தில் நம்ம இந்த ஸ்குவாஷ் எடுத்து கொஞ்சம் தண்ணி மட்டும் கலக்கி இல்லாட்டி சோடா மட்டும் கலக்கி நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த பேஷன் ஃப்ரூட்டுக்குள்ளே ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ளேவர். இயற்கையான ஒரு பழத்தில் இவ்வளவு வாசம் வர்றது வந்து மாம்பழம், பலாப்பழம் அது மாதிரி உள்ள ஒரு அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வாசம் உண்டு. அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பேஷன் ஃப்ரூட் வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எடுத்து வச்சு ரொம்ப நாளாக ஆனதுனால அவங்க பறிச்சது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் அந்த ஸ்குவாஷ் பண்ணுவேன். அதனால் இது நல்லா சுருங்கி இருக்குது. பொதுவாக இது எந்த மாதிரி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும், நல்ல பாலிஷாக இப்படி தான் இருக்கும். எனக்கு எடுத்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் கிடந்ததுனால நல்லா சுருங்கி போயிருக்கு. இந்த ஸ்குவாஷ் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பழத்தை எல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டேன். இந்த தோலை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணுன்னா கொஞ்சம் அது மேல் பக்கம் வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் கத்தி வச்சு இந்த மாதிரி குத்திட்டு அப்படியே கிழிச்சு எடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். உள்ளுக்கு வந்து நம்ம பப்பாளி விதை மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சமாக மஞ்சள் கலரில் அந்த பழத்துக்குள்ள சதைப்பகுதி வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். இப்படி தான் இருக்கும் இந்த பழம். இது நிறைய பேருக்கு தெரியாது, அவங்களுக்காக நான் சொல்லுங்கள். இப்போ இந்த பழத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சோ நம்ம கையை வச்சே கூட அப்படியே இலக்கி போட்டால் நல்ல ஈஸியாக அது இலகி வந்துடும். ரொம்ப கஷ்டமாக ஒன்றும் இருக்காது இலக்கி எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி அவ்வளோத்தையும் எடுத்துக்கணும். என்கிட்ட கொஞ்சம் நிறையவே இருக்குது பழம். இந்த பழம் பொதுவாக நான் பார்த்த வகையில் அழுகியோ நாசமாகி அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி சுருங்கிட்டே வரும், அவ்வளோதான். ரொம்ப நாளத்துக்கு இது வந்து கெட்டு போகாமல் கிடக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கணும். வெளியில் இருந்தால் எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இப்போ 1-2 பழம் தான் கிடச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தானா கீழே வந்து அந்த பல்ப்பு மட்டும் வந்துடும், மேலே கொட்டை மட்டும் தனியாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் சுகரும் போட்டு தண்ணியும் ஊற்றி குடிச்சிக்கலாம். நம்ம லைம் ஜூஸுக்கெலாம் லைம் கம்மியாக தண்ணி நிறைய ஊற்றுவோம். இதுலேயும் அந்த மாதிரி தான் ஊற்றணும், ஏன்னா அது நல்ல புளிப்பாக இருக்கும். இப்போது எங்கிட்ட வந்து நிறைய இருக்குது. இதை வந்து நம்ம கொட்டையிலேருந்து அந்த பல்ப்பு மட்டும் தனியாக எடுக்கணுன்னா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு லேசாக ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்போது கொட்டை அரையாமல் நம்மளுக்கு அந்த பல்ப்பு மட்டும் தனியாக கிடைக்கும். இந்த புல்லட் மிக்ஸி ஜாரில் வரக்கூடிய எந்த பிளேடில் வச்சும் நான் அடித்து பார்த்தேன். அதுலேயும் 1-2 கொட்டை அடிப்பட்டு மற்றபடி ஏகதேசம் கொட்டை அப்படியே முழுசாக தான் கிடச்சிது. இப்போ சாதா மிக்ஸி ஜார்லேயுமே நம்ம மோர் கடையிறதுக்கெலாம் ஒரு பிளேடு தருவாங்க, அதை வச்சு தான் நான் இப்போது அடித்து பார்த்துருக்கேன். இதுலேயும் 1-2 கொட்டை தான் அடிப்பட்டு மற்றபடி அந்த பல்ப்பெல்லாம் தனியாக வந்துச்சு. ஒரு 2-3 தடவை போட்டு அடிக்க வேண்டியது வரும். அப்போ தான் ஃபுல் பல்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும், இல்லாட்டி நிறைய வேஸ்ட்டாக போகும். இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து பொதுவாகவே சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஜூஸெல்லாம் குடித்தாச்சுன்னா அதுக்குள்ளே நல்ல குணங்கள்லாம் ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம சூடு சமயத்தில் மற்ற வெளியிலேருந்து ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு இதை குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். இதில் உள்ள கொட்டையுமே உடம்புக்கு கெடுதல் அந்த மாதிரிலாம் கிடையாது. நிறைய பேர் அந்த கொட்டையோடையே ஜாம்லாம் செய்து சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஜூஸாக குடிக்கும்போது கொட்டை இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம அந்த கொட்டையை வந்து அரிச்சு எடுக்கும். இப்போ நான் புல்லட் மிக்சிலையும் இந்த மாதிரி போட்டு அடித்து பார்த்தத ஒரு கிளிப்பிங் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் 1-2 கொட்டை தான் அடிபட்டு, நிறைய கொட்டை அடிபடும்போது கலரும் மாறும். அதனால தான் அந்த மாதிரி கொட்டை அடிபடாமல் பார்த்து எடுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சாதா மிக்ஸி பிளேடை வச்சுட்டும் அடிச்சுக்கலாம், இதை விட கொஞ்சம் கூடுதலாக கொட்டை அடிபடும், அவ்வளோதான். நம்ம அரிச்சு எடுத்துட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஞாபகப்படுத்துக்கேன், சாதா பிளேடில் நம்ம அடிக்கும்போது பல்ஸில் வச்சு ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி தான் அடிக்கணும். கண்டினியூஸாக மிக்ஸியை ஓட்டி விட்டுட்டோன்னா ரொம்ப கொட்டை வந்து அரைஞ்சிரும். இப்போது இந்த மாதிரி எல்லா இதையும் எடுத்தாச்சு. நம்ம
இப்போ எடுத்து வச்சுருக்க பல்ப்பு 350 ml இருக்குது. இப்போ இந்த கொட்டையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதில் அதிகமாக பல்ப் இல்லை. இருந்தாலும் அதையும் ஏன் விடுவானே, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த புல்லட் மிக்ஸி ஜார்லேயே வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சம் சீனி போட்டு கலக்கி குடிச்சிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் சுகர் சிரப்பு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதனால நான் இப்போது சுகர் சிரப்பை ஊற்றி இதையும் ஊற்றி குடிக்க போகிறேன். இதுக்கு முதல்ல பேர் தெரியாத டைமில் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த காயை பார்த்தப்போ இந்த பழத்தை பார்த்தப்போ இது ரொம்ப வாசமாக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த டைமில் ரஸ்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரஸ்னா ரொம்ப பாப்புலரான இருந்த டைம். அப்போ இது நல்ல ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்களுக்கு என்னமோ அது ரஸ்னா மாதிரி ரொம்ப வாசம் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால இதுக்கு நாங்களே வச்ச பேர் ரஸ்னாக்காய். இங்கே இப்போ திருவனந்தபுரத்தில் இதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டால் தமிழில் யாருக்கும் பேர் தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க. இங்கே உள்ளவங்களாம் சொல்லுது இது சர்பத் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்பத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஃப்ளேவர் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இனி நம்ம ஸ்குவாஷ் எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்குவாஷ் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது சீக்கிரமாகவே செலவாயிரும். அப்படின்னா இந்த பல்ப்பை நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா அதை கொதிக்க வச்சுக்கணும். இப்போ நான் மெஷரிங் கப்பில் ஊற்றிருக்கேன். இது 1 கப்பும் கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்குது. இதை ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சு அதை கலக்கி விட்டுட்ருக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் 2 கப்பு சீனி போட்டிருக்கேன், சுகர் போட்டிருக்கேன். அதே அளவுக்கு தண்ணியும் ஊற்றிருக்கேன். அதாவது 2 கப்பு சுகர், 2 கப் தண்ணி. உங்களுக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குன்னா இப்படியே நம்ம குடிச்சிக்கலாம். இல்லை நம்ம குடிக்க டைமில் வேணும்னா கொஞ்சம் சீனி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக போட்டு கலக்கி குடிச்சிக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இந்த பல்ப்பை கொதிக்க வைக்கலைன்னா சுகர் சிரப் மட்டும் ரெடி பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஒரு நல்ல கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது ஒரு வாரம் வரைக்கும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்குவாஷாக ரெடி பண்ணால் கூடுதல் நாள் நம்ம வச்சுக்கலாம். இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த சுகர் சிரப்பு தான் அதுக்குள்ளே ப்ரிசர்வேட்டிவாக அதில் ஆக்ட் ஆகும். இதுக்கு கூடயே கொஞ்சம் லைமும் பிழிஞ்சு ஊற்றுவோம், அதுவுமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். பாத்திரம் கொஞ்சம் சைட்லலாம் தீஞ்சு போன மாதிரி ஆயிட்டு. இப்போ ரெண்டையுமே நம்ம நல்லா கொதிக்க வச்சாச்சு. அந்த ஃப்ரூட் லேசாக ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த சுகர் சிரப்பு லேசாக ஒரு பிசுப்பு தன்மை வரணும். நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் ஒரு பருவம் பார்த்து எடுப்போம், அந்த பருவத்துக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லைம் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அரிச்சு ஊற்றிக்கோங்க. இனி 2 ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இது 1-2 மாதத்துக்கு நல்லாவே தாக்கு பிடிக்கும். நீங்கள் நல்ல சூடு சமயத்தில் இதை கலக்கி குடிக்கலாம். நான் இப்போ ஒரு கிளாஸில் வெறும் தண்ணி ஊற்றி கலக்க போகிறேன், இன்னொரு கிளாஸில் சோடா ஊற்றி கலக்க போகிறேன். உங்கள் ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் இருந்துச்சுன்னா அதையும் கூட போட்டு நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. நல்ல நேச்சுரல் கலரில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நல்ல நேச்சுரல் ஃப்ளேவரில் ஒரு ஸ்குவாஷ் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்மரை இந்த மாதிரி ஸ்குவாஷ் செய்து குடித்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.